ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளையாக போட்டுட்ருக்கோம். தூண்டில் அந்த இடத்துல இருக்கான். லைட்டாக கொத்திட்டு தான் போகுது. ஏன்னா விரா மீன் வந்து பொறுமையாக தான் கொத்தும். வேகமாக சல்லுன்னு இழுத்துட்டு போகாது. பாருங்கள், தக்க முழுகுது. ஆழம் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால, வெயிட்டு கூட போட்டதுனால தக்கையும் முழுகுது. இங்கே பாருங்கள் கொத்துதா? இருங்க, இழுத்துட்டு போகுது பாருங்கள். தக்கை எங்கே இருக்கு? அந்த பாருங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியை கலக்காமல் நின்னா தான் விரால் மீன் மேய வரப்போ பிடிக்கலாம். அமுக்கி இழுக்குது. ஏன்னா விரால் மீன் டக்குன்னு அடித்த வேகத்துக்கு சருன்னு இழுத்துட்டு போகாது, பொறுமையாக கொத்தும். ஜிலேபி மீனோட கடித்த வேகத்துக்கு சட்டுன்னு இழுத்துட்டு போவோம். இந்த மீன் வண்டியும் பொறுமையாக தான் கொத்தும். லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். இதை பாருங்கள், அங்கே பாருங்கள், அப்படியே நைஸாக தக்க நவுது பாருங்கள். அப்படிங்க உள்ளே உழுவுது பாருங்கள். மாட்டிச்சுங்க. விரால் தாங்க, சொன்ன மாதிரியே விரால் தாங்க மாட்டியிருக்கு. இங்கே பாருங்கள். ஏன்னா தண்ணியோடு தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த பாருங்கள், விரால் தாங்க. பொறுமையாக கரைக்கு கொண்டு போனால் தாங்க எடுக்க முடியும். நான் ஒரே கையில் வச்சுருக்கிறனாலே தண்ணியோடு இழுத்துட்டு போகிறேன். கரைக்கு மேலே தூக்கினோம்னா பிச்சிக்கும். ஏன்னா உதறதில்ல. அது பாருங்கள், தண்ணிக்குள்ளே இருக்குது, தெரியுதா என்னன்னு தெரில உங்களுக்கு. அந்த பாருங்கள்